ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு சோனஸ் ப்ளே 5 தான் வந்திருக்கு. இது என்ன மாடல்னா க்ளீனாக இது நோ பவர் ஃபால்ட்டுக்கு வந்திருக்கு. சோனஸ் ப்ளே 5ன்னு போட்டிருக்கு. இதோட மாடல் டீட்டெயிலாக நம்மளுக்கு தெரியல. இது வரைக்கும் நான் இதை வந்து அட்டன் பண்ணது கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம். ப்ளே 5 தான் இருக்குது. ஸோ இது என்ன ப்ராப்ளம்னா பவர் ஆன் ஆகலன்னு வந்திருக்கு. பட்டும் சவுண்டு கிடச்சி அதுக்கப்புறம் பவர் ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. இப்போ நான் சீரிஸில் தான் இது கனெக்ட் பண்ணுறேன். சீரிஸில் கனெக்ட் பண்ணால் லைட்டும் எரியல, இங்கே பவரும் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸுமே வரல. ஸோ இது பவர் ஆன் ஆகிறதுக்கான எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை. இது என்னாச்சுன்னு வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஓகே, சூப்பர். இந்த இடத்துல ஒரு ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கு இல்லையா, இது ஒரு ஃபியூஸு. ஸோ இந்த ஃபியூஸ் போயிருக்கான்னு முதல்ல செக் பண்ணிடலாம். ஏன்னா இந்த மாதிரி யூனிட்டில் அவ்வளோ சீக்கிரம் வேறு எதுவும் ஃபங்க்ஷனில் ஃபால்ட் வராது. எல்லாமே க்ளூ போட்டு சீல் பண்ணியிருக்காங்க. எல்லாமே க்ளோஸ்டு. ஸோ வைப்ரேஷனும் ஆகாது, உள்ளே சாலிடாகவும் இருக்கும். வைஃபை மாடியூல் வந்து எல்லாமே சேஃபாக தான் இருக்குது. ஆம்ப் மாடியூலில் கூட எந்த ஒரு ப்ராப்ளமும் தெரியல. பான் ஆனதுக்கான எந்த ஒரு சிம்டம்ஸும் தெரியல. ஸோ இங்கே நல்லா யூஸ் ஆகிருக்கு ஆம்ப் மாடியூல். ஸோ முதல்ல இந்த ஃபியூஸை செக் பண்ணும். ஃபியூஸோடு முடிஞ்சிச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஃபுல்லாக தான் பிரிக்கணும். மீட்டர் வந்து கண்டினியூட்டி மோடில் தான் இருக்குது. சூப்பர், ஃபியூஸ் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபியூஸ் மாற்றினா ஓரளவு எல்லாமே சரியாயிடும்னு நினைக்கிறேன். அது நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டைரெக்டாகவே இதை ஷார்ட் பண்ணியே செக் பண்ணிடலாம். பவர் கொடுத்து பவர் வந்து என்ன ஆகுதான்னு. ஓகே, இப்போ நான் சீரிஸில் தான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்க்ரூ டிரைவரை வச்சு பவர் என்ன ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். வா, ஷார்ட் டெட் ஷார்ட்டில் இருக்குது. அதனால தான் ஃபியூஸ் போயிருக்குன்னா. ஸோ இது பாருங்கள், டெட் ஷார்ட்டில் இருக்குது. ஃபியூஸ் வந்து ஷார்ட் பண்ணால் எவ்வளோ பிரைட்டாக எரியுது பாருங்கள். உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். பல்ப் வந்து ஃபுல் பிரைட்னஸில் இருக்குது. ஸோ இது வந்து டெட் ஷார்ட்டில் இருக்குது. அப்படின்னா எங்கே ஷார்ட்டாக இருக்குது, எது பவர் சப்ளை ஃபால்ட்டாக இல்லை வேறு ஏதாவது ஃபால்ட்டாக நம்ம க்ளீனாக செக் பண்ணி ஆகணும். ஸோ வாங்க, நம்ம போர்டே காட்டியாச்சு. மேலே இருக்க டாப் லேயரும் காட்டிட்டு பவர் செக்ஷன் வந்து இங்கே இருக்குது. பவர் செக்ஷன்னு நம்ம பவர் ஃப்ளக்லேருந்தே ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்க்கலாம் எங்கே ஃபால்ட் இருக்குன்னு. ஸோ இதை வந்து நான் இந்த மேலே இருக்கிறதையும் இந்த ஸ்க்ரூலாம் கட்டிட்டு நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இதுதாங்க பாட்டமில் இருக்கிற போர்டு மட்டும்தான் இது. இது டாப்பில் வந்து இந்த ஃப்ளக்கபிள் மாரி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ காட்டினோடனே இந்த புல் பண்ணோடனே இந்த கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. இதனால் நம்மளுக்கு வந்து க்ளீனாக ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த ஃபியூஸ் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது நார்மலாக வர 3.15 ஆம்ப்ஸ் தான். ஸோ இதுதான் ஆம்பர் செக்ஷன் வர ஐசி எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து தனித்தனியாக கொடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல கிளாஸ் டி சர்க்கியூட்டு. இது காஸ்ட்லி யூனிட்டு. இதை பார்க்க தான் இப்படி இருக்கும். ஆனால் இதுக்கு காஸ்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ எங்கே ஷார்ட்டாக இருக்குது, எதனால் ஷார்ட் ஆகுதுன்னு நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ என்னென்னா, நான் இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் எடுத்துட்டேன், ப்ளஸ் இந்த ஃபியூஸை எடுத்துட்டேன். இந்த ஃபியூஸ் வந்து வேஸ்ட்டு தான். ஸோ இது இல்லாமல் இந்த இடத்துல இந்த காயிலையும் எடுத்து பார்த்துட்டேன். இந்த தெர்மிஸ்டரும் எடுத்து பார்த்துட்டேன். எப்படி இருந்தாலும் எனக்கு வந்து ஷார்ட் கிளியர் ஆகலை. இன்னும் பாருங்கள்,
பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் ஷார்ட் இல்லை, நல்லா இருக்குது. ஸோ பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிற மாதிரி. ஏசி வந்து நம்மளுக்கு ஷார்ட் இருந்துச்சு, ஆனால் இங்கே டெஸ்ட் பண்ணும்போது வெளியே எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது ஷார்ட் இல்லை. ஆனால் இந்த பிளேஸில் டெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் ஷார்ட் இருக்குது. ஸோ இந்த ஷார்ட் எது வரைக்கும் இருக்குன்னா இங்கேயும் வருது, இந்த காயிலுக்கும் வருது. ஸோ இந்த காயில் எப்படி ஃபங்க்ஷன்னா இந்த ரெண்டு பக்கம் 2 டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் தான் கண்டினியூட்டி வரணும், இதுக்கும் தான் கண்டினியூட்டி வரணும். ஆனால் இதுக்கும் கண்டினியூட்டி வரக்கூடாது. ஸோ அதே மாதிரி தான் இதில் இங்கே காயிலில் பார்த்தீங்கன்னா சேம் ஃபங்க்ஷன் தான். ஸோ இதுக்கும் கண்டினியூட்டி வருது, இதுக்கும் கண்டினியூட்டி வருது, இதுக்கும் வருது, ஸோ இதுக்கும் வருது. ஸோ இதில் நான் என்ன சஸ்பெக்ட் பண்ணேன்னா, ஸோ காயில் வெளியே எடுத்த பிறகு ஏதாவது கண்டினியூட்டி போதா அப்படின்னு செக் பண்ணும்போது காயில் வெளியே எடுத்த பிறகு கூட கண்டினியூட்டி போகல, கண்டினியூட்டி வந்து தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து திரும்ப இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். வெளியே எடுத்து செக் பண்ணால் வரல, இன் சர்க்யூட்டில் தான் எங்கேயோ ஃபால்ட் ஆகுது. ஸோ நான் வந்து இது வரைக்கும் எடுத்து பார்த்துட்டேன். இந்த கெப்பாசிட்டர் ப்ளஸ் இந்த காயில் வரைக்கும் எடுத்துட்டேன். ஸோ இப்போ எடுக்காதது ஒன்று என்னென்னா இந்த ஒரு காயில் ப்ளஸ் இந்த ஒரு தெர்மிஸ்டர் தான் இருக்குது. ஸோ இதை காயில் தனியாக எடுத்துகிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இந்த இடத்துல ஷார்ட் கிளியர் ஆகுதான்னு. ஏன்னா ஏசி வோல்டேஜ் வரைக்கும் தான் வந்து நம்மளுக்கு டிசியில் வந்து ஷார்ட் எதுவுமே இல்லை. ஸோ டிசியில் வந்து க்ளீனாகவே இருக்குது, ஏசியில் மட்டும்தான் ஷார்ட் இருக்குது. ஏசி வந்து டைரெக்டாக. ஸோ இதில் வந்து மிடில் லேயர், இது வந்து 3 லேயர் சர்க்யூட்டு. இந்த மிடில் லேயரில் வந்து உள்ளுக்குள்ளே இப்படி போகுது சர்க்யூட்டு. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கனெக்ட் ஆகுது, இந்த இடத்துலேருந்து இங்கேருந்து கனெக்ட் ஆகுது. இந்த சர்க்யூட் வந்து இப்படி போகுது. ஸோ இந்த காயிலிருந்து தான் நம்மளுக்கு வருது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டேன். இந்த ஒரு காயில் இது மட்டும் தான் வெளியே எடுத்துட்டா மற்ற எல்லாமே எடுத்த கணக்கு தான் ஆகிடுது. ஸோ இங்கே தான் ஏதாவது ஷார்ட் இருக்கணும், ஆனால் ஷார்ட் கிளியர் ஆகலை. ஸோ அதையும் நான் வந்து எடுத்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், பின் பாயிண்ட் பண்ணிட்டு. ஸோ ஃபைனலாக இந்த எம்ஓவி தான் ஷார்ட் ஆகிருக்கு. இந்த எம்ஓவி பார்த்தீங்கன்னா 16 ohmஸில் ஷார்ட் ஆகிருக்கு. பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு 16 ohmஸில் காமிச்சிருந்துச்சு. அதுக்கு ரீசன் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், 16 ohmஸில் இது கரெக்டாக எக்ஸாக்டாக ஷார்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு எடுத்த உடனே ஷார்ட் வந்து கிளியர் ஆகிடுச்சு. ப்ளஸ்ஸு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்லேயும் இருந்த ஷார்ட் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. இது பேக் சைடில் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து ஷார்ட் காமிச்சிட்டு இருந்துச்சு, இது கிளியர் ஆகிடுச்சு. இந்த இடத்துல இங்கே ஷார்ட் காமிச்சிட்டு இருந்துச்சு இல்லையா, இதோட கிளியர் ஆகிடுச்சு பாருங்கள். ஆனால் இதுக்கும் காயிலுக்கும் கரெக்டாக இருக்கும் ஷார்ட்டு. முதல்ல வந்து எல்லா பக்கமும் ஷார்ட் காமிச்சிருந்துச்சு, இப்போ எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஷார்ட் இருந்ததுனால தான் நம்மளுக்கு ஷார்ட் காமிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போது இது வந்து என்ன நம்பருன்னு சொல்லிட்டு இந்த ஸ்லீவை பிரித்தா தான் நம்மளுக்கு தெரியும். இது ஸ்லீவை பிரிச்சுட்டு இந்த நம்பர் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் இன்ஸ்டால் பண்ணிட்டு இதையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் ஃபியூஸ் ப்ளோன் ஆகாமல் சீரிஸில் லோடு எடுக்குதான்னு. ஸோ அதை நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த எம்ஓவி பாருங்கள், 14471 இருக்குது. இந்த சீரீஸில் எங்கிட்ட கிடையாது ஸ்டாக்கு, இதை வர வச்சு தான் போடணும். ஸோ அதனால் இப்போ நைட்டு வந்து 11:30 ஆகிடுறதுனால நாளைக்கு தான் இதை முடிக்க முடியும். ஸோ இது நாளைக்கு என்னென்னு செக் பண்ணிவிட்டு இது நாளைக்கு முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து இது எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போதைக்கு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்லேருந்து எல்லாமே திரும்ப போட்டுட்டேன். இங்கே ஒரு ஃபியூஸ் போடணும், ஃபியூஸ் வந்து சால்டர் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை மட்டும் செக் பண்ணிவிட்டு நாளைக்கு இதை ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த எம்ஓவி வந்துட்டு பிறகு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போது இதுக்கு கரெக்டான வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ 14,471 ஓகே, இப்போ தெரியும் பாருங்கள், 14K471 14D471 எல்லாம் ஒன்று தான். ஸோ இதுவும் 14471, அதாவது 14D471 தான் அதுக்கு மீனிங். ஸோ இப்போ நம்ம இந்த ஹீட் ஸ்லீவ்லேயே இதை போட்டுட்டு இதை கொஞ்சம் ஹீட் பண்ணி இதில் சாலிடாக பிடிக்க வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம சால்டர் பண்ணிடலாம். ஏன் இதில் போடுறோன்னா, இது வந்து வெடிக்கக்கூடியது. ஏதாவது ஓவர் வோல்டேஜோ இல்லை ஓவர் கரண்ட்டோ டிடெக்ட் ஆச்சுன்னா இமீடியட்டாக வெடிச்சிடும். வெடிக்கும் போது என்ன ஆகுனா சரௌண்டிங்கில் இருக்கிறதெல்லாம் டேமேஜ் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால தான் இந்த பீஸை மட்டும் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருப்பாங்க. இது இந்த ஜர்கோனிக்கு எம்ஓவி, ஸோ அதெல்லாம் வந்து எப்போவுமே வந்து கவர் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒன்று இருக்குது பாருங்கள், இது கூட அப்படி தான் கவர் பண்ணியிருக்கோம். ஆனால் இது வந்து வெடிக்காத இடத்துல இருக்குது. ஸோ இமீடியட்டாக ஃபீஸ் போகிற இடத்துல இருக்கிறதுனால அது பிரச்சனை இல்லை. இது வந்து ரொம்ப சென்சிட்டிவானது, இமீடியட்டாக வெடிச்சிடும் பட்டுன்னு, இல்லைனா வந்து கருகி போயிடும் பஸ்ட் ஆகி. ஸோ அதனால் இது கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆகணும். இதை நான் பண்ணிவிட்டு சால்டர் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ இதை வந்து சால்டர் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆசிடிஸ் எப்படி சீட்டிங் எப்படி இருந்துச்சோ அதேமாரி உட்கார வச்சாச்சு.
இப்போ நான் உங்களுக்கு மீட்டரில் கண்டினியூட்டி மோடில் டெஸ்ட் பண்ண எந்த ஒரு ஹார்ட்டுமே இல்லை. இப்போ நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நம்ம இனிஷியலாக டெஸ்ட் பண்ணும்போது எந்த கண்டினியூட்டி வந்துச்சு 16 ohmஸில். இப்போ எல்லாமே கிளியர் ஆகிட்டு பக்காவாக ஒரு கண்டிஷனில் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இது கண்டினியூட்டியில் இருக்கும். ஆனால் இந்த பக்கம் இப்படி பார்க்கும்போது கண்டினியூட்டி இல்லை. முதல்ல இதெல்லாம் எதுக்கு நான் எடுத்தேன்னா, இப்போ நார்மலாக இந்த மாதிரி யூனிட் வந்துச்சுன்னா இந்த பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ்ட் நாளடையில் வந்து ரொம்ப ஹீட் ஆகிட்டு கண்டினியூட்டி ஆகிற மாதிரி பர்ன் அவுட் ஆகிடும். ஸோ அதில் தான் நான் வந்து டவுட் ஆகிட்டு இதெல்லாம் எடுத்தேன். இல்லைனா டேரெக்டாக இந்த காம்பவுண்ட் எல்லாமே எடுத்துருப்பேன். நம்ம என்னென்னா இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து ட்ராக் பண்ணிட்டு போகணுன்னால நான் இனிஷியலாக இங்கேருந்து ட்ராக் பண்ணிட்டு போனேன். அதனால் வந்து நம்மளுக்கு ஷார்ட் எதுன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம இது இல்லாமல் டேரெக்டாக இந்த மாதிரி காம்பவுண்ட்லாம் எடுத்து பார்த்துட்டே இருந்தாக்கா எல்லாமே தான் எடுத்து பார்க்கணும். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி பேஸ்ட்லாம் சம்டைம்ஸ் நடக்கிறதுனால நம்ம இதையும் எடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. நான் இது ஒன்று எடுக்கும் போதே தெரிஞ்சிருச்சு, ஓகே இது பேஸ்ட் வந்து கண்டக்டிவிட்டி இல்லை, அடியில் வந்து பேஸ்ட் அப்ளை ஆகலை. ஸோ மேலே சைடில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அடியில் ஆகலை. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது பர்ன் அவுட் ஆகலை, அதனால் கண்டக்டிவிட்டி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் எடுத்து பார்த்துட்டு ஒன்று அப்படியே விட்டுட்டாங்க சிட்டிஸு. ஸோ இது வந்து மற்ற காம்பவுண்ட்லாம் எடுக்க ஆரம்பிச்சதுல தான் இந்த காம்பவுண்ட் ஷார்ட் அவுட் பண்ணேன். இதெல்லாம் எடுத்துகிட்டு பிறகு ஓகே இதுதான் ப்ராப்ளமாக இருக்குது, எடுக்காதது இதுதான் ப்ராப்ளமாக இருக்கணும், அப்போ தான் ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ இப்போ நம்ம இதை பவர் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ நான் சீரீஸில் தான் திரும்ப கொடுக்க போகிறேன். ஏதாவது நான் ஆச்சுனாலும் சீரீஸில் தெரிஞ்சிடும். ஓகே, சீரீஸில் இப்போ வந்து நம்மளுக்கு க்ளீனாக ஒர்க் ஆகிட்டுருக்கு, எந்த ஒரு பர்ன் அவுட்டும் ஆகலை. நம்ம ஹீட் ஆகிருக்குதான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி மட்டும் பார்த்துடலாம். ஓகே, எதுவும் அப்நார்மல் ஹீட் ஆகலை. நான் உங்களுக்கு திரும்ப டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு எப்படி கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். பல்ப் எப்படி டிம் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இப்போ பல்ப் இங்கே இருக்குது, இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இப்போ இதை கனெக்ட் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா, லைட்டாக வந்து போச்சு, அவ்வளோதான். ஸோ இது ஃபுல் லோடில் எடுத்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிவிட்டு பேனல் கனெக்ட் பண்ணிட்டு ஆன் ஆகுதான்னு பார்த்துடலாம். ஸோ அது நான் இந்த ஃப்ளக் எல்லாமே கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ மவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த ஃப்ளக்கை கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இதை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது வெளியவே வச்சு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இந்த பேனல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பவர் வந்துட்டுருக்கு, உங்களுக்கு இப்போ தெரியும். இது வந்து மியூட்டிங் மோடில் இருக்குது இப்போது. ஸோ இங்கே இன்புட் வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹெட்ஃபோன் சாக்கெட்டு, இது இன்புட்டு, இது பவர் சாக்கெட்டு. இன்புட் வந்து நான் இதழ் மூலியமாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் நீங்கள் பார்க்க முடியும், இந்த கன்வெர்ட்டர் மூலியமாக கொடுத்துட்டு இதுலேருந்து எடுத்துருக்கேன். இப்போ நான் இது மியூட் ரிலீஸ் பண்ணிட்டு வால்யூம் வைக்கிறேன் பாருங்கள். திரும்ப மியூட் போட்டிருக்கேன், ஏன்னா இந்த காப்பிரைட் பிரச்சனை இருக்குது. யாராவது காப்பிரைட் ஃப்ரீ சாங்ஸு டிவிடி இல்லைனா வந்து பென்ட்ரைவில் சாங்ஸ் வச்சுருந்தீங்கன்னா எனக்கு கொடுங்க. ப்ளூரே கேசட் ஏதாவது ப்ளே கேசட்டு வீடியோ சாங்கோட இல்லை ஆடியோ சாங் மட்டும் அந்தமாரி இருக்க கேசட் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா நான் அது தேடிட்டுருக்கேன், எனக்கு நல்ல கேசட் கிடைக்க மாட்டேருக்கு. நல்ல ஃபார்மேட்டில் இருக்கிற நல்ல கிளியரான கேசட் வேணும். ப்ளூரே கேசட் இருந்தால் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். காப்பிரைட் சாங்ஸ் இருந்தாலும் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஸோ இதை வந்து திரும்ப நான் மியூட் ரிலீஸ் பண்ணுற மாதிரிங்க. ஸோ இப்போ இது பக்கா ஒர்க் ஆகுது. திரும்ப நம்ம அசம்பிள் பண்ணிவிட்டு எல்லாமே செட் பண்ணணும். ஸோ இதை நான் ஃபைனலாக எல்லாமே அசம்பிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ எல்லாமே இதை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். நீங்கள் க்ளோஸ் பண்ண இதுதான் பார்க்குறீங்க. இப்போது இன்புட் அதே இன்புட் தான் கொடுத்துருக்கேன். லைட் வந்து வேறு தான் தெரியுது. இப்போ நான் இங்கே டியூப்லைட் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டா உங்களுக்கு க்ளீனாக தெரியும் பாருங்கள். மியூட்டில் தான் போட்டிருக்கேன். மியூட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பிளிங்க் ஆகிட்டு திரும்ப சவுண்ட் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இது அவ்வளோதான். இப்போது இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணிட்டு கஸ்டமர் வீட்டில் இருந்து ஒரு வீடியோ வேணால் நான் க்ளோசிங் வீடியோ எடுத்து அனுப்ப சொல்கிறேன். ஸோ நம்மக்கிட்ட அந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டி ப்ளஸ் ரிமோட் ஆப்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணல, அதனால் இதை பண்ண விரும்பல. கஸ்டமர் பக்கத்தில் தான் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் வீட்டிலேருந்து ஒரு டெஸ்டிங் வீடியோ எடுத்து அனுப்பினா இது உங்களுக்கு க்ளீனாக புரியும் அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. வானவில் தானே நம் சொந்தங்கள், வாழ்வினில் ஏனோ அதில் துன்பங்கள்.